எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று கண்ணாம்பூச்சி என்கின்ற ஒரு சிறுகதையை தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். வாருங்கள், கதையை கேட்டு மகிழலாம். பாப்பா, கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? நீ எங்கே இருக்கிறாய்? ஸ்வீப் 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 ஸ்வீப். ஐயா, கண்டுபிடிச்சு விட்டேன். ஓ, தும்பியா நீயா? என் காதில் குறுகுறுப்பதை நிறுத்து. என் குழந்தை இங்கே ஒளிந்திருக்கிறாளா? கொக்கொக் கொக்கொக் கொக்காக் கொக். ஐயா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, சிவப்பு சேவலே நீயா? குளிர்ந்த காற்றில் உன் சிறகுகளை அடித்துக்கொள். என் குழந்தை எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிறாளா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, நாய்க்குட்டியே நீதானா? அந்த பிரம்பு நாற்காலியின் பின்னால் மோப்பம் புடி. என் குழந்தை அங்கே பதுங்கி இருக்கிறாளா? தூம் 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 தூம். ஐயா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, பச்சை முதுகு ஆமையே நீயா? தெளிந்த நீரின் அடியில் குளித்து நீந்திப்பார். என் குழந்தை அங்கே நீரை தெளித்து விளையாடுகிறாளா? கிக் 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 கிக். ஐயா, கண்டுபிடித்து விட்டேன். ஓ, பொசு பொசு குரங்கே நீயா? ஆலமரத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் குரங்கே என் குழந்தை எங்கே உழுதில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாளா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டே. ஓ, வலுவழுப்பான பாம்பே நீதானா? ஆர்கிட் பூச்செடியின் பின்னால் சுருண்டு என்னை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒக் ஒக் ஒக். ஐயா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, இருவாட்சி பறவையே நீயா? துளை போடுவதை நிறுத்து. அப்போதுதான் என் குழந்தை அருகில் இருந்தால் கேட்க முடியும். ஐயா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, யானையா? தொள தொள என்று தொங்கும் உன் காது மடலை தூக்கு. அங்கே என் குழந்தை ஒளிந்திருக்கிறாளா? குரோம் கிராம் குரோம் குராம். ஐயா, கண்டுபிடித்து விட்டேன். ஓ, சோம்பேறி முதலையே நீயா? என்ன ஒரு புன்னகை, என்ன ஒரு ஏளனம். என் குழந்தை அருகில் எங்கும் இல்லை என நம்புகிறேன். ஐயா, கண்டுபிடித்து விட்டேன். ஓ, உடலில் பிரகாசமாக வரிகளுடைய புலி நீதானே? உன் குகைக்குள் என் குழந்தையை மயக்கி அழைத்து போனாயா? அங்கே அவளை விளங்கி விட்டாயா என்ன? ஐயையோ, போதும் மகளே இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு. இனியும் ஒழியாதே. நான் இங்கேதான் இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? ஐயா, அப்பா, நான் இங்கே இருக்கிறேன். நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன். இல்லை, நான் தான் உங்களை கண்டுபிடித்திருக்கிறேன். ஹா ஹா ஹா. எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று இந்த முறை நாம் வாசிக்கப் போவது ஒரு மீனின் கதை. பழகுவதற்கு நண்பர்களே இல்லாத அந்த மீன் என்ன ஆனது? அவ்வளவு பெரிய கடலில் அது தனியாகவா இருந்தது? துணிச்சலுடன் அது எடுத்த முடிவு என்ன? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிய கதையை படிப்போம் வாருங்கள். பரந்த நீலக்கடலில் பெரிய ஆள் என்ற மிக நட்பான மீன் ஒன்று இருந்தான். அவனை விட நல்ல மீன் ஒன்றை நம்மால் பார்க்கவே முடியாது. ஆனால் பெரிய ஆள் பார்ப்பதற்கு அச்சுறுத்தும் தோற்றத்தில் இருந்தான்.
மற்ற மீன்களுக்கு ஒரு நண்பராவது இருந்தனர். சிலருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் பெரிய ஆளுக்கு ஒரு நண்பர் கூட இல்லை. அதற்காக அவன் மற்ற மீன்களை குறை சொன்னதும் இல்லை. அவனை போன்று கண்களும் தோளும் பற்களும் உள்ள ஒரு பெரிய மீனை மற்ற சின்ன மீன்கள் நம்புவது எப்படி என்று எதிர்பார்க்க முடியும்? அதனால் பெரிய ஆள் எப்போதும் தனியாகவே இருந்தான். அதை நினைத்து அவன் விடும் உப்பு கண்ணீர் பெரிய உப்பு கடலில் கலந்தது. பெரிய ஆள் தனக்கு நண்பர்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கான முயற்சிகளையும் அவன் செய்தான். முதலில் அவன் தன்னை கடற்பாசியால் சுற்றி கொள்ள முயற்சி செய்தான். அது அவன் தோற்றத்தை மாற்றும் என்று நினைத்தான். ஆனால் வேறு யாரும் அப்படி நினைக்கவில்லை. பெரிய பற்களோடு மிதந்து கொண்டிருக்கும் ஒரு செடியிடம் யார்தான் பேச விரும்புவார்கள்? மூச்சை உள்ளே இழுத்து தன்னைத்தானே உப்பி பெரிதாக்கி கொண்டால் மற்ற மீன்கள் எல்லாம் அவன் எவ்வளவு புத்திசாலி, கேளிக்கையானவன் என்பதை பார்த்து சிரிக்கும் அல்லவா என யோசித்தான். அவன் எவ்வளவு பெரிதாக இருந்தான் என்பதை பார்த்துவிட்டு மற்ற மீன்கள் எல்லாம் அவனிடமிருந்து விலகிச் சென்றன. ஒரு நாள் அதிகாலை பெரிய ஆள் கடலில் ஆழத்திற்கே சென்று தன் உடலையும் வாலையும் நன்றாக ஆட்டி மணலுக்குள் தன்னை முழுவதும் புதைத்து கொண்டான். அவன் இப்போது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தான். மற்ற மீன்கள் அவன் அருகே வரும்போது பெரிய ஆள் அவர்களுடன் சிரித்து பேசி விளையாடினான். அப்போது துருதுருவென இருக்கும் ஒரு மண் துகள் அவனை செதில்களில் சிக்கிக் கொண்டது. அது அவன் தும்மினான். அவனை மூடியிருந்த மணல் விலகியதும் மற்ற எல்லா மீன்களும் அங்கிருந்து ஓடிவிட்டன. பெரிய ஆள் ஒரு நாள் கடலுக்குள் நீந்தி செல்லும் பொழுது ஒரு வலை வந்தது. அது அங்கு சென்று கொண்டிருக்கும் கூட்டமான மீன்களை மேல் பட்டது. கூட்டமான மீன்கள் எல்லாம் அதனுள் சிக்கிக் கொண்டன. ஆள் மட்டும் சிக்கவில்லை. பெரிய ஆள் அதற்கு, எனக்கா நீங்கள் யாரும் நண்பராக இருக்காமல் இருந்தீர்கள் என்று நினைத்து பழிவாங்க நினைக்கவில்லை. அவன் தன்னுடைய கூரிய பற்களால் அந்த வலையை கடித்து இழுத்தான். பிறகு தான் அந்த வலையில் மாட்டிக்கொண்டான். பெரிய ஆளை உள்ளே இழுக்க முயற்சி செய்த பிறகு ஆனால் அவன் வரவில்லை. அதனால் அவனை கீழே விட்டு விட்டார்கள். பிறகு பெரிய ஆள் அடுத்த மீன்களின் உயிரை காப்பாற்றியதால் அவனுடன் அனைவரும் அன்பாக இருந்தார்கள். எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று ஆழத்தில் வெள்ளை சுறா என்கின்ற ஒரு குட்டி கதையை தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். வாருங்கள், கதையை கேட்டு மகிழலாம். வெள்ளை சுறா தன் தோழி ஒட்டு மீனுடன் ஒளிந்து விளையாட விரும்பினான். ஆனால் பவள பாறையில் இருக்கும் எல்லா மூலைகளும் விரிசல்களும் சிதிலங்களும் எல்லா ரகசிய பதிகளும் இந்த வெள்ளை சுறாக்கும் ஒட்டு மீனுக்கும் தெரிந்திருந்தன. ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் வெள்ளை சுறா தனது தாயிடம், அம்மா, பவள பாறைகளில் மறுபக்கம் சென்று நாங்கள் ஒளிந்து விளையாடலாமா என்று கேட்டான். சரி, ஆனால் சூரியன் மலர்வதற்குள் உறுதியாக திரும்பி வந்து விட வேண்டும். விளிம்பை தாண்டி போகாதீர்கள் என சொல்லி அம்மா புன்னகை புரிந்தாள். வெள்ளை சுறாவும் ஒட்டு மீனும் மகிழ்ச்சியாக நீந்தி சென்றனர். பவளப்பாறையில் மறுபக்கம் கடல் சீற்றமாக இருந்தது. சுழன்று அடிக்கும் அலைகளில் வெள்ளை சுறா ஒளிந்து கொள்ளும் போது அலைகளினால் வீசப்பட்டு உருண்டு விழுந்தான். ஒட்டு மீன் சுழன்று நெளிஞ்சு கடல் பாசிகளில் ஒட்டு மீன் ஒளிந்து கொள்ளும் போது வெள்ளை சுறாவுக்கு அவை சிக்கலாக தெரிந்தன. பெருமூச்சுடன் ஒளிந்து விளையாடி நான் சோர்ந்து விட்டேன். விளிம்பை தாண்டி ஆழத்தில் ஒளிந்து விளையாடலாம், வா என்று வெள்ளை சுறா கூறினான். உன் அம்மாவுக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார் என ஒட்டு மீன் எச்சரித்தாள்.
இருட்டுவதற்கு முன்பு நாம் திரும்பி விடலாம், அம்மாவுக்கு தெரியாது என சொல்லி வெள்ளைச்சுறா குறும்பாக சிரித்தான். பவளப்பாறையின் விளிம்பிற்கு அப்பால் மையிருட்டாக இருந்தது. விளிம்பில் நின்று எட்டி பார்த்து, ஆழத்தில் இருட்டாக இருக்கிறது என்றான் வெள்ளைச்சுறா. நீ இருட்டை பார்த்து பயப்பட மாட்டாய் இல்லையா என்று கேட்டார் ஒட்டுமீன். எனக்கா பயமா? வெள்ளைச்சுறாவுக்கு எதற்குமே பயம் கிடையாது என்று சொல்லி எச்சிலை விழுங்கினான் வெள்ளைச்சுறா. இருவரும் ஒன்றாக விளிம்பில் இருந்து குதித்தனர். அவர்களுக்கு மேலே சூரியன் ஒளியின் வெள்ளை கதிர்கள் பெரிய மினுங்கும் நிழல்களைப் போல இருந்தது. இது ஒரு பேய் திமிங்கலம். பயத்தில் ஒட்டுமீன் உறைந்து போனாள். ஊ என வெள்ளைச்சுறா சத்தமிட்டான். மின்னும் பல வானவில்லாக அந்த பெரிய நிழல் சிறிது சிறியதாக கீழ் நோக்கி சென்றது. இது தொட்டு கணவாய் மீன்தான், பயப்பட வேண்டாம் என்று சிரித்தான் வெள்ளைச்சுறா. இருண்ட ஆழ்கடல் வழியாக கீழே இன்னும் ஆழத்திற்கு போனார்கள் இருவரும். அவர்கள் ஒரு குகையின் வாசலில் நின்றார்கள். என்னால் இங்கிருந்து எதையும் பார்க்க முடியவில்லை. ஆழத்தில் ஒளிந்து விளையாடு இதுதான் சரியான இடம். நான் ஒளிந்து கொள்ளப் போகிறேன் என்றான் வெள்ளைச்சுறா. நன்றாக மூச்சை இழுத்து இழுத்து விட்டு குகைக்குள் நீந்தினான் வெள்ளைச்சுறா. ஒட்டுமீன் தன் துடுப்புகளால் கண்களை மூடிக்கொண்டு 10 வரை எண்ண ஆரம்பித்தாள். டம்! வெள்ளைச்சுறா ஒரு ராட்சத வெற்று சிப்பி மீது மோதினான். அவன் உள்ளுக்குள் நெளிந்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டதால் எவ்வளவு இருட்டாக இருந்தது என்பதை அவன் பார்க்க முடியவில்லை. 8, 9, 10 தயாரா இல்லையா? இதோ வருகிறேன் என்று தட்டு தடுமாறிய குரலில் சொன்னாள் ஒட்டுமீன். வெள்ளைச்சுறா ஒரு கண்ணை திறந்து சிப்பியிலிருந்து எட்டி பார்த்தான். இருட்டில் ஒரு பேய் பச்சை விளக்கு ஒளிர்ந்தது. அந்த வெளிச்சம் கிடுகிடுவென அருகில் வந்தது. வெள்ளைச்சுறாவின் இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. அந்த வெளிச்சம் சிப்பியை கடந்து ஒட்டுமீனை நோக்கி போனது. பின்பு வெளிச்சம் அணைந்தது. வெள்ளைச்சுறாவுக்கு வயிறு கலங்கியது. அவன் ஒளிந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து, ஓ ஒட்டுமீனே, நீ எங்கே இருக்கிறாய் என்றான். வெள்ளைச்சுறாவே, பச்சை கண்கள் கொண்ட ஒரு அரக்கன் இந்த குகையில் இருக்கிறான் என ஒட்டுமீன் சத்தமிட்டாள். வெள்ளைச்சுறாவின் பற்கள் கடகடவன் நடுங்க ஆரம்பித்தன. நான் அரக்கன் இல்லை, நான் ஒரு தூண்டில் மீன் என கரகரத்த ஒரு கோபத்தோடு ஒரு குரல் வந்தது. என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை, மிகவும் இருட்டாக உள்ளது என திக்கி திக்கி சொன்னான் வெள்ளைச்சுறா. இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? சரி, எல்லோரும் சேர்ந்து 1, 2, 3 3. ஒரு அமானுஷ்யமான பச்சை வெளிச்சத்தில் அந்த குகை மூழ்கியது. என வெள்ளைச்சுறா திகைத்து கத்தினான். என தூண்டில் மீன்கள் திகைத்து கத்தின. ஐயையோ, நீங்கள் விளிம்பை தாண்டி என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் விளிம்பிற்கு அப்பால் இருப்பவர்கள் அல்லவா? ஆமால், நீங்கள் விளிம்பிற்குள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் விளிம்பில் இருப்பவர்கள் அல்லவா? நாங்கள் விளிம்பிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு மரியாதை இல்லாமல் இப்படி சொல்லிவிட்டீர்களே, என்ன? எங்களுக்கு விளிம்பில் இருப்பவர்களை பார்த்தால் பயம். சரி சரி, நேரம் கிடைக்கும்போது அங்கே வந்து சேருங்கள். வேண்டாம் வேண்டாம், அங்கே தான் பயம்புறுத்தக்கூடிய பல விலங்குகள் இருக்கின்றன. ஒட்டுமீனே, சொல்ல போனால் இங்கே தான் பயம்படுத்தக்கூடிய 100 மீன்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு மீன் இருந்தால் என்ன, இங்கே 100 மீன் இருக்கின்றன. என்ன குசு குசுப்பு? ஒன்றுமில்லை, நாங்கள் சென்று வருகிறோம். சரி. வெள்ளைச்சுறாவின் பின்புறம் ஒட்டு பதுங்கி பதுங்கி சென்றது. அனைவரும் டாட்டா காட்டிவிட்டு சென்றனர். பிறகு வெள்ளைச்சுறாவும் ஒட்டுமீனும் பாசிகளுக்கு நடுவில் சென்றனர். ஐயோ, எனக்கு வழி மறந்து விட்டதே. முதலே சொன்னேன், கேட்டியா? விளிம்பை தாண்டி வர வேண்டாம் என்று முதலில் சொன்னேன், கேட்டியா? இப்பொழுது அந்த அமானுஷ்யமான பச்சை
கொண்டிருக்கிறாயே, அது என்னது? திமிங்கலம், திமிங்கலம்! சத்தம் போடாதே வெள்ளைச்சுறா, நான் திமிங்கலம் இல்லை. திமிங்கலத்துக்கு யமனாக வந்தவள், அதாவது உனக்கு யமனாக வந்தவன் உன்னுடைய அம்மா. அம்மா, நீ ஒரு நாவும் இல்லை, ஒரு ஆவும் இல்லை. மரியாதையாக வீட்டுக்கு வந்துரு. இனிமேல் இந்த விளிம்பை தாண்டி விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான் என்று அம்மா ஒரு புன்சிரிப்புடன் சொன்னாள். வெள்ளைச்சுறாவும் ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்துவிட்டு அம்மாவுடன் சொல்ல ஆரம்பித்தான். வழியில் ஒட்டுமீன் சொன்னது, அம்மா, நம் வெள்ளைச்சுறாக்கு பயமே கிடையாது. அதான் சுறாவை பார்த்து திமிங்கலம் என்றானே, இவனுக்கா பயம் கிடையாது என்று சொல்கிறாய்? அங்கே நீ செல்லும்போது இவன் வழியில் வயிறு கலங்கி அங்கும் இருப்பான். சரி வா, வீட்டுக்கு சென்று பார்க்கலாம். வெள்ளைச்சுறாவும் ஒட்டுமீனும் மகிழ்ச்சியாக நீந்து சென்றன. எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று நான் நிலாவை நடைக்கு அழைத்து போனேன் என்கின்ற ஒரு சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். வாருங்கள், கதையை கேட்டு மகிழலாம். நேற்று இரவு நான் நிலாவை நடைக்கு அழைத்து போனேன். அசையாத கோடைகால காத்தாடி போல அது பின்தொடர்ந்து வந்தது. பார்ப்பதற்கு ஒரு கயிறோ வாளோ இல்லை என்றாலும் நான் நிலாவை நடைக்கு அழைத்து போனேன். நான் என் நீல நிற மின்கல விளக்கை எடுத்து போனேன். நிலா பயந்து தன் முகத்தை மறைத்து கொண்டது. நான் நிலாவை நடைக்கு அழைத்து போகும்போது மெல்லிய சரிகை வழியே பார்ப்பது போல அது மேகங்கள் வழியே இருந்து எட்டி பார்த்தது. நிலாவை கொஞ்சம் மேலே எழச் சொல்லி நான் எச்சரித்தேன். எனவே அது தேவாலயத்தின் உயரமான கோபுரங்களில் சிக்கிவிட்டது. நான் நிலாவை நடைக்கழித்து போகும்போது அக்கம் பக்கத்து நாய்கள் ரயில் போல கூட்டமாக ஒலி எழுப்பி கத்தின. பழுப்பு நிற வயிறு கொண்ட ராபின் பறவைகள் தூங்கியது. இரவு உலாவிகள் போல நாங்கள் புற்கள் வழியாக கால் நுனிகளில் நடந்தோம். நான் நிலாவை நடைக்கழித்து போகும்போது நிலா பனியை அழைத்தால் புற்கள் அழுவது போல தோன்றியது. நாங்கள் ஊஞ்சலாட ஓடினோம். அங்க என் கால்களை உதைத்து என்னை கீழே தள்ளிவிட்டது நிலா. நான் நிலாவை நடைக்கழித்து போகும்போது விண்மீன்கள் நிறைந்த இரவு வானில் கைகோர்த்து பறந்தோம். அலையாடாத தண்ணீர் ஓடும் பாலத்தை கடக்க நாங்கள் நடனமாடினோம். நிலா மேலே இருந்து கீழே இருந்து குதித்து குதித்து வந்தது. நான் நிலாவை நடைக்கழித்து போகும்போது அவற்றுக்கு இடையே வெளிச்சமாகிய அவைகளின் ஒளிர்வை ஒளித்தேன். பிறகு நாங்கள் திரும்பி வந்தபோது நிலா என்னை முன்னே அனுப்பியது. என்னை பின்தொடர்ந்து வீட்டுக்கு வந்து இரவு முழுவதும் அங்கேயே இருந்தது. நான் தூங்கியவுடன் எந்திரித்து நிலாவை காலையில் பார்த்தேன். பார்க்க முடியவில்லை. ஒரு செய்தி. என்ன செய்தி? நிலா தூங்கிவிட்டது. நிலாவின் பருவங்கள் பற்றி இப்போது ஒரு சிறிய அறிவியலை காண்போம். அமாவாசை தமிழ், ஆங்கிலத்தில் நியூ மூன். அடுத்த பருவம் பிறை நிலா, ஆங்கிலத்தில் கிரெசன்ட் மூன். அடுத்த பருவம் அரை நிலா, ஆங்கிலத்தில் ஹாஃப் மூன். அடுத்த பருவத்தில் குமிழ் நிலா, ஆங்கிலத்தில் ஜிம்பஸ் மூன். அடுத்த பருவத்தில் முழு நிலா, ஆங்கிலத்தில் ஃபுல் மூன்.
எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று குட்டி சான் என்கின்ற ஒரு கதையை தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். வாருங்கள், கதையை கேட்டு மகிழலாம். இளம் முயல்கள் நீல பொந்துகளில் வசந்தகால சூரிய ஒளியை அனுபவித்துக் கொண்டிருந்தன. அருகில் ஒரு பெண்ணறி தன் நிலத்தை நோக்கி விரைந்தாள். விரைவில் அவள் பிரசவிக்க இருப்பதால் அவளுக்கு தங்குமிடம் தேவைப்பட்டது. அவள் ஒரு பழைய வில்லோ மரத்தின் அருகே சென்றாள். அங்கு கரையில் ஓரத்தில் ஒரு நீர்நாய் தனது 2 குட்டிகளுடன் தூங்கிக் கொண்டு இருந்ததாள். மாலை வந்தது. நீர்நாய் உணவை தேட வேண்டும். இன்னும் நீந்த தெரியாத தன் குட்டிகளை விட்டுவிட்டு அமைதியாக நதியில் நழுவி இறங்கினாள். பழைய பாலத்தின் கீழே வாழும் பைக் மீன்களை வேட்டையாட நீரோட்டத்தின் வழியே சென்றாள். குட்டிகளில் சிறியவனான சால் முதலில் எழுந்தான். அவன் பசியுடன் இருந்தான். அவன் வசிப்பிடத்தை விட்டு வெளியேறி மெல்லிய குரலில் தனது அம்மாவை கூவி அழைத்தான். 2வது குட்டியும் அவனுடன் சேர்ந்து கொண்டான். பசியை மறந்து அவர்கள் கரையில் ஏறி விளையாடத் தொடங்கினர். கடைசியாக அவர்கள் அம்மாவின் மெல்லிய ஓசை கேட்டது. பற்களுக்கு இடையில் ஒரு மீனை இறுக்க பிடித்தபடி கரையில் ஏறினாள் அம்மா. சான் அந்த மீனை தொட்டு முகர்ந்து பார்த்தான். அவனது அம்மா குட்டிகளுக்கு சிறிய துண்டுகளாக கிழித்தாள். சான் அவற்றை விழுங்கி இன்னும் வேண்டுமென சிணுங்கியபடி அம்மாவின் முகத்தை இழுத்தான். குட்டிகளை மெதுவாக உதறிவிட்டு அம்மா நீர்நாய் பெரிய மரத்தை நோக்கி ஓடினாள். நெருக்கமாக பின்தொடர்ந்து வருமாறு குட்டிகளை கூப்பிட்டாள். வில்லோ மரத்தின் அருகில் உள்ள குளத்தில் விலாங்கு மீன்களை பிடிக்க குட்டிகளை அழைத்துச் சென்றாள். குட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு ஓடி அம்மாவை பின்தொடர்ந்தன. அவர்கள் கடந்து போவதை கண்ட ஒரு மோல் எலி பயந்து போய் தன் பாதுகாப்புக்காக பொந்துக்குள் தப்பி ஓடியது. ஆழமில்லாத ஒரு ஓடைக்கு அவர்கள் வந்தனர். மூத்த குட்டி தன் தாயை பின்தொடர்ந்து நீரை தெளித்து ஓடினான். ஆனால் சான் விளிம்பில் சிணுங்கியபடி நின்றான். அவன் பின்தொடர்ந்து வருவான் என்று எண்ணி அவனது அம்மா ஓடினாள். திடீரென சான் சிணுங்குவதை நிறுத்தினான். மரங்கள் வழியாக சருகி தண்ணீரின் மீது பாய்ந்தபடி இருண்ட பயங்கரமான ஒரு நிழல் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சான் பயந்து தரையில் பதுங்கி நின்றான். தன் குட்டிக்கு மேலே ஒரு ஆந்தை பறந்து கொண்டிருப்பதை சானின் அம்மா பார்த்தாள். அவள் ஆவேசமான குரலில் ஒரு சத்தம் எழுப்பினாள். ஆந்தை அங்கிருந்து பறந்து போனது. சானின் அம்மா அவனை நோக்கி ஓடி வந்தாள். ஓடையின் குறுக்கே அவனை இழுத்துச் சென்றாள். அம்மாவுடன் ஏன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை சான் இப்போது தெரிந்து கொண்டான். கடைசியாக 3 நீர்நாய்களும் குளத்திற்கு வந்தன. குட்டிகளை நானில் விட்டுவிட்டு அம்மா நீரில் நழுவி இறங்கினாள். சான் அவளை ஆர்வத்துடன் பார்த்தான். இப்போதும் பின்தொடங்கி விடுவோமோ என்று பயந்தான். அப்போது கரையில் ஏதோ ஒன்று அவன் கண்ணில் பட்டது. ஒரு தவளை குளத்தை நோக்கி செல்வதை கண்டான். சிறிது உற்சாகத்துடன் உருமியபடி அதை தனது கைகளால் பிடிக்க முயன்றான். அவனால் பிடிக்க முடியவில்லை. தவளை நாணுகளுக்குள் குதித்தது. சான் தவளையை பிடிக்க மிகவும் விரும்பினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் துள்ளி குதிக்கும் போது தவளை இன்னும் தூரமாக குதித்தது. அவன் அதை பின்தொடர்ந்து இன்னும் ஆழமில்லாத பகுதிக்குள் நீரை அடித்தபடி ஓடினான். திடீரென்று சானின் கால்கள் தரையை தொடவில்லை. அவன் தண்ணீருக்குள் விழுந்தான். மேலும் மேலும் ஆழமாக மூழ்கினான். அவன் பயத்தில் கத்த முயன்றான். அவனது வாய்க்குள் தண்ணீர் புகுந்து பின்பு மூச்சு முட்டி திணறி மேற்பரப்புக்கு வரத் தொடங்கினான். சான் பரபரப்பாக தனது பாதங்களை மேலும் கீழுமாக துடுப்பாக்கி அசைத்தான். தான் தண்ணீரில் மிதப்பதை அவன் கண்டான். விரைவிலேயே அவன் பயமில்லாமல் தண்ணீருக்குள் நீந்தி போனான். சானின் அம்மா அவனிடம் நீந்தி போனாள். அவனை தன் மூக்கால் அசைத்து தடவினாள். அவன் தன் குட்டியை நினைத்து பெருமை அடைந்தாள். அவன் இப்பொழுது தவளையை பிடிக்காவிட்டாலும் நீந்த கற்றுக்கொண்டான் என்பதால் அவனுடைய அம்மாவுக்கு மிகவும் பெருமை.
எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசார் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் திலக் குணபாலன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.